அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் சார்ஜாவிலிருந்து அப்துல் கரீம் பேசுகிறேன். சூரத்துல் தாரியாத் 51வது அத்தியாயம் 55வது வசனத்தில் உபதேசம் மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முழு விளக்கம் என்ன? அப்போ உபதேசம் யாருக்கு பலன் அளிக்கவில்லையோ அவங்களெல்லாம் காஃபிர் என்ற அர்த்தம் வருமா என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர். அதாவது இந்த வசனத்தில் ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முமினீன், நீர் அறிவுரை கூறுவீராக, அறிவுரையெல்லாம் மூமின்களுக்கு பயன் தரும் அப்படின்ற இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதில் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், சாதாரணமாக சிந்திக்கும் போது தெளிவாக விளங்கக்கூடிய கருத்து தான் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்கிறாங்க. அறிவுரை சொன்னால் அதிகமான மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்கள எதிர்க்கிறாங்க, அவங்கள புறக்கணிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படும். என்னடா சொல்கிறோம், ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறானே, நம்ம எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் மனிதருங்கிற முறையில் ஏற்படும். அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு தான், நமக்கும் போக்குவதற்காகத்தான் இந்த ஒரு ஆறுதல் வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நிறைய பேர் வரலைங்கிறதுனால நீங்கள் சொல்லாமல் விட்டுறாதீங்க, மூமின்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும். யார் ஈமான் உள்ளவர்கள்னு இருக்கிறார்களோ அவர்கள் கேட்பார்கள். எல்லோரும் கேட்காவிட்டாலும், அத்தனை பேர் புறக்கணித்தாலும், அதிகமான பேர் புறக்கணிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக தாவாவை விட்டுவிடக்கூடாது. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும், மூமின்களுக்கு பயன் தரும். யார் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் விதியாக்கி வைத்து விட்டானோ, அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அறிவுரை கண்டிப்பாக பயன் தரும். நீங்கள் பல பேருக்கு பயன் தரலை என்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தளர்ந்துடாதீங்க என்பதற்கு தான் இந்த ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது. அப்போ யாருக்கு பயன் தரலையோ அவர்கள்லாம் காஃபிரான்னு கேட்டால், ஆமாம், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கிறாட்டி அவங்க காஃபிர் தானே. அறிவுரை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான் வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசிக்கு தானே அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த கொள்கை. அந்த கொள்கையை யார் ஏற்றுக்குருவாங்கன்னா, மூமின்களாக இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்க. அதுபோக அந்த கொள்கை அடிப்படையில் சில சட்டங்களை சொல்கிறாங்க. கொள்கை ஏற்றுக்கிறாதவன் சட்டத்தை ஏற்றுக்குருவானா? அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டவன் தொழுகள்னா தொழுவான், நோன்பு வைக்க சொன்னால் வைப்பான். அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிறவே இல்லைன்னா அவன்கிட்ட போய் இந்த போதனையை சொன்னீங்கன்னா அது எப்படி பயன் தரும்? இப்போ கூட பயன் தருமா? நீங்கள் போய் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை போய் என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வணக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள்னு மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அது யூஸ் ஆகாது. மூமின்கள் சொன்னீங்கன்னா அது யூஸ் ஆகும். அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லப்படுகிறதே தவிர வேறு ஒரு விபரீதமான அர்த்தமெல்லாம் அதில் கிடையாது. அடுத்து